வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் குக் வித் கொமாலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கனி ஃபைனல்ஸில் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுலாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூவை நான் பாலில் ஊற வச்சுருக்கேன். இது கலருக்காக சேர்க்கறதுக்காக. அடுத்து ஒரு டீஸ்பூன் கசகசாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். தண்ணி ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இது சீக்கிரம் ரெடி ஆகும். உடனே அரைச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினாலே போதும். அதே மாதிரி பாதாம் பருப்பையும் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும், நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சி போகிறோம். இப்போ இதில் நம்ம குங்குமப்பூ ஊற வச்சுருக்கோம்ல, அந்த பாலை சேர்த்துடலாம். நல்லா கலர் வரும், அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சியில் ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஊற வச்சிருக்க பாதாமை தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஊற வச்சிருக்க கசகசாவை தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கோங்க. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்கன்னு சொன்னேன். இப்போ இதை அரைச்சிடலாம். ஓரளவு அரைஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் துருவியும் சேர்க்கலாம், இல்லை கட் பண்ணியும் சேர்க்கலாம். இப்போ அதை நல்லா மைய அரைச்சிடலாம். ஸோ இது ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பால் நல்லா ரெடியாக இருக்கு. நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. சைட்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருக்கோங்க. நம்ம பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதில் தேங்காய்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு பாலோட ஃப்ளேவரே ஃபுல்லாக மாறிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போட்ட உடனே நல்ல ஒரு திக்னஸும் வரும். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு கழிச்சு கலர்லாம் நல்லா மாறி வந்திருக்கு. பாலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா திக்னஸ் வந்திருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம பால் பூரிக்கு தேவையான பால் ரெடியாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அடுத்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் நெய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பூரி மாவு மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் ரவை சேர்த்துருக்கனால இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. அதனால் மாவுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்து இதில் தேய்ச்சிக்கலாம். ஏன்னா மாவு போட்டிங்கன்னா இன்னமும் ட்ரை ஆகிடும். எண்ணெய் போட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது மேலே ஒரு மோல்டு வச்சு ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். இந்தளவு திக்னஸ் இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம பொரிச்சிடலாம். நீங்கள் கரெக்டான திக்னஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். எண்ணெய் நல்லா சூடாக வச்சுக்கோங்க. இந்த பூரி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சாட் பூரி வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். இந்த பானிபூரிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த பூரி. இப்போ நம்ம பூரிலாம் ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம்.
இந்த ஓட்டையில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை வந்து சேர்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிடும். நான் கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக இந்த அளவு வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். நம்மளோட சூப்பரான பால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த பாசந்தி ஃப்ளேவரில் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பூரி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கனால. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்து எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு, அதனால தான் நான் பண்ணேன். அதே மாதிரி உங்களுக்கும் டெம்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.